மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் குறை சொல்லி வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒரு மகர ராசி நண்பரையோ சகோதர சகோதரியையோ குறை சொல்லி வாழ்வது அப்படிங்கிறது மனச்சாட்சிக்கே விரோதமானது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மகரம் ராசி காலச்சக்கரத்திற்கு 10வது வீடு, ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், அதிபதி சனி பகவான். நவ கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர், தர்மகாரகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். யாரையுமே தேவையில்லாமல் சோதிக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. யாரையுமே தேவையில்லாமல் பழிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேவை இருந்தால் பழிப்போம், தேவை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவானுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இவர் எப்போதுமே நீதிக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார், செய்ய தூண்டுதலும் கொடுக்க மாட்டார். அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகரம் ராசி நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் இப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள். அதனால்தான் சொல்கின்றேன், மகர ராசி நண்பர்கள் எப்போதுமே நீதிமான்கள் தான், தர்மவான்கள், புண்ணியவான்கள். இந்த ராசியில் பிறப்பதற்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 12 பாவகங்களில் எந்த பாவகம் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம். அப்படிங்கிற போது கூட ஒரு 10 நாள் வாழ்க்கையாக வாழ்ந்து விடலாம். ஆனால் ஜீவனஸ்தானம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படிங்கிறது என்னையா காரணம்? அதாவது ஒரு தண்ணியை கூட தேடி போய் எடுத்து குடிச்சு உயிர் வாழ்கிறதுக்கு இந்த 10ஆம் இடம்தான். அந்த தொழில், அந்த வேலை, அதை செய்யணும். அதை செஞ்சால் தான் அதை அனுபவிக்க முடியும். செய்தல் அப்படிங்கிறது அந்த கர்ம வினையை சொல்லக்கூடிய பாவகம் இந்த 10ஆம் பாவகம். ஆக ஜீவனம் இல்லாமல் வாழவே முடியாது. ஜீவராசிகள் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஜீவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கணும். அதனால் வரக்கூடிய ஒரு சிறு உணவை கூட உண்டுதான் வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால தான் தொழில் ஸ்தானம். எப்பேற்பட்ட கோடான கோடி செல்வந்தர் கூட உழைக்காமல் பணம் வருமா? அந்த உழைப்பை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். அதனால் இந்த 10ஆம் இடத்துல அதிபதி சனி பகவான். சில நண்பர்கள் கேட்குறாங்க, மகர ராசியில் பிறந்தது முதல் இப்போது வரைக்கும் எனக்கு 60 வயசாகிறது, இப்போவும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறின பாடு கிடையாது, எல்லா விஷயங்களிலுமே நான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய பணம், பொருள், செல்வாக்கியம் மற்றவர்களால் கவரப்பட்டிருக்கிறது, நான் நிறைய நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பணம், பொருள், செல்வாக்கியத்தை இழந்த போது கூட எனக்கு, நஷ்டப்பட்ட போது கூட எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என்னிடமே அனைத்தையும் வாங்கி பயன்பெற்று கொண்டு என்னை வாரி தூற்றுகின்றார்களே, அவர்களை நினைக்கின்ற பொழுதுதான் என் மனம் படுவேதனைக்கு ஆளாகின்றது, ரணவேதனைக்கு ஆளாகின்றது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மகர ராசி நண்பர்கள்தான். வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஒரு 10 வயதுக்கு மேலாக கடக்கின்ற பொழுது கடைசி வரைக்கும் 60 வயசு 70 வயசாக தட்டிக்கும் இன்னும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் மகர ராசியில் உண்டு. இதற்கெல்லாம் என்னையா காரணம்? அவரவர் செய்த கர்மவினையின் அடிப்படையில் பலாபலங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீ என்ன கர்மத்தை செய்து வைத்திருக்கின்றையோ, முன் ஜென்மத்தில் நீ என்ன பாவம், என்ன புண்ணியம் தேடி வச்சையோ, அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த பலனை நீ அடைஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த மகர ராசி தான். என கால சக்கரத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் தான், லாபாதிபதி, அதாவது புண்ணியாதிபதி. இந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாவம் எவ்வளவு, புண்ணியம் எவ்வளவு அப்படின்றத நிரூபித்து சொல்லக்கூடிய இடம். அதனால் 2 வீட்டுக்குமே சனி பகவான் அதிபதி. அதனால் இந்த மகரம் ராசி நண்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னைத்தானே ஒரு நிமிஷம் உணர்ந்து பார்க்க வேண்டும். தனக்கான எதிர்கால தேவைகளையும் ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்க வேண்டும். இருப்பதையெல்லாம் வாரி வாரி கொடுத்துவிட்டு நீ இல்லாத போது கஷ்டப்படுகின்ற பொழுது எவரொரு உன்னிடம் பொருளை வாங்கி சென்றார்களோ அவர்களிடத்தில் தேடி போய் நீ கையேந்து நிற்கின்ற பொழுது அவர்கள் கதவை சாத்தி விடுவார்கள். நீ வாசலுக்கு வெளியே நின்று எப்போது வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும், இல்லையா? ஆனால் ஏமாற்றங்கள் தான். வரமாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள், தரமாட்டார்கள். உங்களுக்கும் அது பயனற்றதாகிவிடும். நேரம், காலம் அனைத்தும் வீணாகிவிடும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு இரக்க குணம் அதிகம்.
இரக்க குணம், அன்பு, கருணை, பாசம் காட்டுவதில் மிக உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையை சில பேர் வாழ்க்கையை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சோதனையும் வேதனையும் தீராத அளவுக்குத்தான் இருக்கும். இதை தீர்ப்பதற்கு யாரால் ஐயா முடியும்? இறைவனால் மட்டுமே முடியும் இல்லையா? இருந்தாலும் ஜாதகத்தை ஏன் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும். கடவுளால் தான் எல்லாம் முடியும்ன்றீங்க, அப்புறம் எதுக்கு ஜோசியம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த ஜோதிடத்திற்குள்ளே தானே நவகிரகங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த நவகிரகங்கள் எங்கே இருக்கின்றது? இறைவன் எங்கே இருக்கிறார்? அந்த ஜோதிஷத்துக்குள் தான் இருக்கின்றது, அந்த ஒளிக்குள் தானே இருக்கின்றார். அதனால் நாம் கண்டிப்பாக சுய ஜாதங்கள் தெளிவாக பார்க்கும் பட்சத்தில் நமக்கான இழப்பீடுகளை தவிர்க்கலாம். அடுத்து வரக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பதிவில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சிகள் வருது, ரெண்டாவது சனி பயிற்சியும் வருகின்றது. இத்தனை வருடாந்திர கிரக பயிற்சிகள், மிகப்பெரிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்ல விஷயங்கள் நடக்கலாம், கெட்ட விஷயங்களும் நடக்கலாம். ஆனால் நல்லது நடந்தால் ஏற்றுக்கிறோம், கெட்டது நடந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம். அப்படி கெட்ட விஷயங்கள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கை என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சு கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால் இந்த ராகுகேது பயிற்சிகள் அப்படிங்கிறதும் 2025 நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிகள் அப்படிங்கிறதும், குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறதும், சனி பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறதும் மகர ராசிக்கு நண்பர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பாசிட்டிவாகவே சொல்லிக்கலாம். இது வரைக்கும் 7.5 சனியில் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்ல ஒண்ணா துயரம். அதாவது எல்லோராலும் கைவிடப்பட்டவர்கள் மகர ராசி நண்பர்கள் 100% பேர் உண்டு. அதாவது சில தாய் தகப்பனார்கள் பிள்ளைகளாலும் கைவிடப்பட்டிருப்பார்கள். அதே பிள்ளைகள் தாய் தகப்பனாராலும் கைவிடப்பட்டிருப்பார்கள். தகப்பனை மகிழ்விக்க வேண்டும் என்று பிள்ளைப்பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ உண்டு. உயர்ந்த நிலைக்கு வந்து தன் தகப்பனிடம் தான் வாங்கிய பரிசு பொருட்களை காட்டி, தான் செய்த சாதனைகளை காட்டி அந்த பெருமையை அவரிடத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் போனவர் எத்தனையோ மகர ராசி நண்பர்களும் உண்டு. ஆக உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, பல விஷயங்களையும் மகர ராசி நண்பர்கள் இழப்பீடை கடந்த காலகட்டங்களில் சந்தித்திருப்பார்கள். அந்த இழப்பீடுகளை ஈடுகட்டுவதற்கு இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றோம், சரி செய்த பாடில்லை. ஆக 7.5 சனியில் அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றோம். 7.5 சனி மட்டும் கிடையாது ஐயா, பல பேருடைய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கின்றது. சில பேர் தான் நன்றாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது. இருந்தாலும் பணக்கார செல்வந்தர்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு அவர்களை மனவேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். 7.5 சனி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டு விடாது. ஆனால் கஷ்டமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த 7.5 வருஷம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், போதும்ப்பா சாமி, இனிமேல் யாரையும் நான் நம்ப மாட்டேன், இனிமேல் நான் யாரையும் நம்புகிற மாதிரி இல்லை, இனிமேல் அடுத்த கை கூட நான் சுண்ணாம்பு கொடுக்காமல் வாழ்ந்தா தான் நான் வாழ முடியும் போல தெரியுது. எனக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க, எல்லாமே என்கிட்ட வாங்கி அனுபவிச்சுட்டு என்னை நடுத்தருவில் விட்டுட்டாங்க. இன்றைக்கி எனக்குன்னு சப்போர்ட் இருக்கு யாருமே கிடையாது. பூர்வீக சொத்துக்களில் கூட இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அண்ணன் தம்பிகளே எனக்கு முன் வந்து தீர்க்க மாட்டேன்றாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்தும் தீர்க்க மாட்டேங்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளவோ கடன்பட்டு முள்ளப்பட்டு தொல்லப்பட்டு நான் இன்றைக்கி மனைவி மக்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் ஆகிருக்கு. என்னுடைய பூர்வீக சொத்துக்கள் ஆக மாட்டேங்குதே, ஏன் சொல்ல மாட்டேறாங்கன்னு எனக்கு தெரியலையே. சில நேரங்களில் சில வீடுகளில் மகர ராசி நண்பர்களையே பெற்ற தாய் கூட படிப்பாள், தந்தை கூட படிப்பார் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு. எதிரிகளாக செயல்பட்டுகின்றார்களே, இதெல்லாம் ஏனையா எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 7.5 சனியும் முடிந்து இப்போ நம்ம ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்ல வழிமுறையை தேர்ந்தெடுத்து போக போகிறோம். இதுதான் உண்மையான விஷயம். பயணிக்கலாம் ஐயா, பயணிக்கலாம். அப்போது சனி பகவான் ராசிக்கு 2ல் இருந்து 3ஆம் இடம் தன்னுடைய சுய நம்பிக்கை, சுய முயற்சி, சுய மரியாதை, தன் கையை ஊண்டி தானே எழுந்திருக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார், குரு பகவானுடைய வீட்டுக்கு. பொதுவாகவே குரு பகவானுடைய வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும்
தீமைகளை குறைத்துத்தான் செய்யும். ஏன்னா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லையா, அவங்க வீட்டுக்கு யார் போனாலும் அவங்களுடைய குணந்தான தொத்திக்கிறோம். அது மாதிரி எவ்வளோ பெரிய கெடுதலக்காரராக இருந்தாலும் போகிற இடத்துக்கு போனால் அந்த இடம் நல்ல இடமா கெட்ட இடமா இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறிக்கிடுவாங்க. அப்படிங்கிறனால சனி பகவான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஸ்தானத்தில் தான் போய் உட்கார்றாரு. அப்போது எவ்வளவோ நாள் உதவி உபகாரங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டோம், ஆனால் இப்போ அது நமக்கு கிடைக்க போகுது. ஒரு 2.5 வருஷ காலத்துக்கு கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்க போகிறோம். அப்போ எதிர்பார்ப்புகள் தேவைகள் பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு இருக்கலாம். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்று நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரலாம். கோடான கோடி ரூபாய் அல்ல கடன், ஒரு 10 லட்சம் தாயா, அது மட்டும் தீர்ந்துருச்சுன்னா போதும், எனக்கு நிம்மதியே கிடச்சிரும். அதுக்காகத்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். யாராவது ஒரு மூலமாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வட்டி இல்லாத கடனுக்கு கூட யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயன்பாட்டுக்கு வருவீங்க, அதை அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. சரிங்களா? ராகு பகவான் 2ஆம் இடத்துல வர்றார். எப்படினாலும் காசு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார், எப்படினாலும் நம்ம நல்லா பேச வச்சிருவார் அப்படிங்கிற அமைப்பு. 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தில் பெரியவங்களை மதித்து நடந்தாலே போதுமான விஷயம். சில பெரியோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவைகளோ அதற்கான வாக்கு உண்மையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் ராகு கொடுப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் மாற்றித்தான் பேசுவார். தன்னுடைய தேவையை பூர்த்தி ஆகிற வரைக்கும் பார்ப்பார், இல்லையா என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வீட்டில் தனக்கான தேவையை பூர்த்தி ஆகிறாலும் வீட்டில் எப்படினாலும் சண்டை சத்தம் போட்டு மல்லு கட்டி அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான். இங்கே குருபகவானுடைய பார்வை ராகுவின் மீது விழுகின்றது. மகர ராசி நண்பர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அபிலாசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். இப்போ தாயா நீங்கள் பணமெல்லாம் சேமித்து வைப்பீங்க. கடன் எப்படியாவது தீர்ந்துடும் இல்லையா, தீரக்கூடிய அமைப்பு தான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்ல தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா கிடைக்க போகுது. நம்ம அதன் மூலயமாக பணம் பொருள் சம்பாதிக்க போகிறோம். நல்லதொரு வாழ்க்கை வசதிகளை நாம் ஏற்படுத்திக்கிற போகிறோம். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்க போகுது. இதுதான் முதன்மையான விஷயங்கள். 2வது ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவோம். மிகப்பெரிய மன போராட்டம், பண போராட்டம் ஒரு பக்கம், ஆனால் மன போராட்டம் அதிகம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வெளியே வரப்போகிறோம். கைகால் வலி, நரம்பு வலி, புடனி வலி, இடுப்பு வலி, குறுக்கெலும்பு வலிக்குது, பாதம் வலிக்குது, முட்டு முழங்கால் வலி எல்லாம் போட்டு வாட்டி வதைக்குது. குனிஞ்சா நிமிர முடியல, நிமிஞ்சா குனிய முடியல அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கிறேன். உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஐயா, சடனாக என்னால் எந்திரிக்க முடியாது. இதெல்லாம் சனி பகவானுடைய வேலைகள். அப்போது அவர் பாத சனியாக வந்திருக்கின்ற பொழுது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதுதான் நிறைய பேருக்கு. இந்த எலும்பு வலி, தசைப்பிடிப்புகள், நரம்பு பிடிப்புகள் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நல்லா வரப்போகிறோம் இல்லையா? பல விஷயங்களில் முதன்மையாக நம்ம செயல்பட போகிறோம். அதனால் கவலைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. அப்போ இழந்த செல்வங்களை எப்படியாவது நமக்கு மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை நாம் மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதுல இந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சனி பகவானை மட்டுமே வச்சு பேசக்கூடாது. ராகு கேதுக்களும் இருக்கிறார்கள், குரு பகவானும் இருக்கிறார், அவரும் நன்மை செய்ய கடமைப்பட்டுகிறார். ஆனால் மகரம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பா அப்படின்னு கேட்டாலும் சிறப்பில்லை என்று சொல்லலாம். ஆனால் 12ஆம் அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ சுய தேவைகள் அப்படிங்கிறது, சுய செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் இடத்த குரு பகவான் பார்ப்பார் இல்லையா? உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார், பார்த்தா அதுக்கு உங்கள் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பார். நல்ல அருமையான காலகட்டம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், 4 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாசுக்காக சொல்கிறேன். இனிமேல் அடுத்து நல்லது தான். தைரியமாக இருக்கலாமா? தைரியமாக இருக்கலாம். நம்மளை நாமே நம்புவோம். இனி யாரையும் நம்ப வேணாம். நம்பி மோசம் போனதெல்லாம் போன காலம் போகட்டும். உங்களுக்கான தேவைகளை கட்டாயம் சேமித்து வச்சுக்கோங்க. எதிர்காலத்துக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒதுக்கி வைங்க. அதை ரகசியமாக வச்சுக்கோங்க, வெளிக்காட்டாதீங்க. அதுதான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், பக்கபலமாக இருக்கும். சரிங்களா? அப்போ பொதுநலத்தோடு சேர்ந்து கொஞ்சம் சுயநலமும் அவசியம் வேண்டும் மகர ராசி நண்பர்களே. அதனால் எப்போ பார்த்தாலும் பொதுநலம் இருந்து வாழ்க்கையில் நிறைய இழப்பீடுகளை சந்தித்ததான் மிச்சம். இனிமேல் நமக்கு சுயமாக ஒரு சிந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுயநலம் அவசியம் வேணும். அது இல்லாட்டி வாழவே முடியாது. அதனால் வாழ்ந்த வரைக்கும் போதும். இனிமேல் வாழ்கிற காலத்துக்கு சுயநலத்தையும் நம்ம கண்டிப்பாக வர வச்சுக்கிறணும். அப்படி இருந்தால் நம்ம நல்லா வாழலாம் இல்லைங்களா? அதனால் மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நல்லதொரு சுப பலனை கொடுத்து உங்களை
நல்வழிப்படுத்தும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.